வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நிலவரத்தை பத்தி இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா வைரலா போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிடிக்கு மாற்றான ஒரு நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் தாங்க. இந்த நல்ரகத்தை நீங்க எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, லேட் சம்பா, தாளடி, குருவைக்கு இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். சோ நிறைய விவசாயிகள் நடணும்னு தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நல்ரகத்தை நடுங்க. விதை நெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப லோக்கல் ஷாப்லயும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 நாள்ல இருந்து ஒரு 130 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துருங்க. இந்த நல்ரகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல்ரகங்க. மகசூல் ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 50 மூட்டையிலிருந்து 55 மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் தரும். மிக மிக சன்ன நெல் ரகம் KNM 1638 என்ற ரகம் நெல் சாகுபடி செய்ய மத்திய அரசே ஒரு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் தாங்க. சோ மத்திய அரசு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர் அதாவது TPCல இந்த நெல் ரகத்தை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பெரும்பாலும் இந்த நெல் ரகம் இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா வைரலா பேசிட்டு இருக்கு, வைரலாவும் போயிட்டு இருக்குங்க. சோ ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளவு விதைநெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 இருந்து ஒரு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. இது ஒரு மத்திய கால நல்ரகங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, குருவைக்கு இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். இந்த 4 பட்டங்களையும் நீங்க நடவு செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்தை நீங்க தாராளமா நடவு செய்யலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய கால நல்ரகம் தாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல மகசூல் தரக்கூடிய நெல்ரகத்துல ஒரு சிறந்த நெல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நெல்ரகம். சம்பா பட்டத்திலையும் லேட் சம்பாவிலையும் தாளடிக்கு யாராச்சும் விதைநெல் விடணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நெல்ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 டன் முதல் 7.5 டன் வரைக்குமே நீங்க மகசூல் எடுக்கிறாங்க. இந்த நெல் ரகத்தை நேரடி கொள்முதல் நிலையம் அதாவது டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான அப்டேட் பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க. சோ நீங்க தைரியமா இந்த நெல் ரகத்தை பயிர் பண்ணலாம். சோ மற்ற நெல் ரகங்களை விட இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா 70% பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான நெல் அரிசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ மற்ற நெல் ரகம் பாத்தீங்கன்னா 50% தான் அரிசியா கிடைக்கும். இந்த நெல் ரகத்தை நீங்க அரைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 70% பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரிசியா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நெல்கதிர்ல 280 இருந்து 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். இந்த நெல் ரகத்தின் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவு செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாத்து விட்டு 25 நாள்ல இருந்து ஒரு 28 நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. இந்த நெல் ரகத்தை நேரடி நெல் விதைப்பு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. 75 கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1700 ரூபாயில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 2350 ரூபாய் வரைக்குமே விற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிலோ நெல்லின் விலை 19 ரூபாயில இருந்து ஒரு 30 ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்தப்பை மற்றும் இலை வெடிப்பு நோய்களுக்கும் அதிக எதிர்ப்பு திறன் உடையது, கழுத்து வெடிப்புக்கும் மிதமான எதிர்ப்பு திறன் உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் தாங்க. குருத்து பூச்சி தாக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும், புகையான் தாக்கமும் குறைவாக இருக்கும். சோ மற்ற இலை உரை கருகளுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலத்த மழை மற்றும் காற்றுக்கும் இயற்கை சீற்றத்துக்கும் தாங்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்திற்கு இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா JGL 1172-7 சொல்லக்கூடியதும் JGL 17004 சொல்லக்கூடிய இந்த 2 நெல்லின் மரபணுக்களை கலப்பினம் செய்து உருவாக்கப்பட்ட நெல் ரகம் தாங்க இந்த KNM சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. வலுவான மற்றும் தாவரத்தின் தண்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே தடிமனா இருக்கும். அதனால உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். பயிர்கள் பாத்தீங்கன்னா கீழே சாயாது. சோ பால் ஏறும் திறன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும்.
இது மற்ற வகைகளை விட 25 to 30% பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான மகசூல் கிடைக்கும். சோ இப்ப இருக்கிற விவசாயத்துல நீங்க அதிகப்படியான மகசூல் எடுத்தாதான் உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, அவலூர்பேட்டை, வந்தவாச்சி, சேத்துப்பட்டு, செஞ்சி, விருதாச்சலம், தேசூர், வளத்தி, ஆரணி, போலூர், கடலூர், கீழ்பண்ணாத்தூர், விழுப்புரம் இந்த மாதிரியான பல வகையான வேளாண்மை விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஆயிருக்கணும். சோ இதெல்லாம் பண்ணிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய விவசாயிகள் நம்ம யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை டாப் டு பாட்டம் பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. விவசாய குரூப்லயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சம்பாவுக்கும் லேட் சம்பாவுக்கும் தாளடிக்கும் எந்த நல் ரகத்தை நடவு செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட் இருக்கிற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டடா. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.